சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சேலம் காந்தி மைதானத்தில் ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது தங்களுக்கு உரிய அழைப்பும் உரிய மரியாதையும் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டி சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் இந்த செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். சேலத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு உரிய அழைப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் காந்தி மைதானத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை எல்லாம் ஏற்று அதே போன்று சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிலையில்தான் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தங்களுக்கு அந்த சால்வை மட்டுமே கொடுத்து மரியாதை செலுத்தப்பட்டதில் அதற்கே பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இந்த ஆண்டு அதனை கூட இந்த முறை தங்களுக்கு உரிய அழைப்பும் அதே போன்று 5 நாளுக்கு முன்பே இந்த சுதந்திர விழாவுக்கும் குடியரசு தின விழாவுக்கும் உரிய அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்த முறை அந்த அழைப்பு விடுக்கப்படவில்லை, மேலும் எங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.